அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி க்ளீனிங் டே. நம்ம இடத்த சுத்தம் பண்ண போகிறோம். வாங்க சுத்தம் பண்ணுவோம். முதல்ல கோழிங்களோட ஃபீடரு, ட்ரிங்கரு, கோழிங்க ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு கூட்டுவோம். கோழிங்க இருக்கிற இடத்த அடிக்கடி சுத்தம் பண்ணுறதுனால நம்ம நோய்கள் வராமல் தவிர்க்கலாம். அதனால் சுத்தம் பண்ணுவோம். அச்சோ போச்சு, என்ன பண்ணுறது? வாங்க தூக்கி போட்டு வேலையை பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது குனிஞ்சு கூட்டுறது. எல்லா குப்பைகளையும் கூட்டி சத்தைகள்லாம் அள்ளி மொத்தமாக கொண்டு போய் நம்ம மரத்துகளுக்கு அடியில் போட்டு மூடிடுவோம். மரங்களுக்கு உரமாயிடும். அதே மாதிரி கோழி கழிவுகள்லாம் எடுத்து தனியாக சேமித்து வச்சுருக்கோம் உரத்துக்காக. கூட்டிகிட்டே இருக்கும்போது ஆயிஷா வந்துட்டா. ஆயிஷா கொஞ்சம் பெரிய வேலையை பார்த்து விட்டா. கதவை திறந்தோன்னே எல்லா கோழியும் வெளில ஓடிடுச்சு. எல்லாத்தையும் உள்ளே தள்ளி திரும்ப கூட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆயிஷாவும் நம்ம கூட ஜாயின் பண்ணி அவங்களும் அவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சிட்ருக்காங்க. ஆயிஷாவும் அப்பப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களால முடிஞ்ச வேலைகளை பார்ப்பாங்க. எப்பயாவது டபுள் ஹெல்ப்பாக பண்ணி நம்மளுக்கு ஒன்றுக்கு 4 வேலையாக வச்சு விட்ருவாங்க. வெளியில்
சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு கொட்டாய்க்குள்ளே போவோம். முதல்ல அந்த கொட்டாய் செவுரு மேலே இருக்கிற கழிவுகள்லாம் சுத்தமாக சுரண்டி எடுத்துட்டு நல்லபடியாக சுத்தம் பண்ணிவிட்டு கூட்டுவோம். இங்கேயும் ஆயிஷா வந்துட்டாங்க. சொல்ல சொல்ல கேட்கல, ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. கோழி கழிவுகள்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல போட்டு எருவுக்காக பயன்படுத்திப்போம். ஒரு வழியாக சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது சானிடைசேஷன் பண்ண போகிறோம். அதுக்காக ஸ்ப்ரேயர் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சு அடுத்தது நம்ம சானிடைசருக்கு மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இது 10 லிட்டர் தண்ணியில் ஒரு பாக்கெட் மாதிரி போட்டு நல்லா கலந்தால் இந்த மாதிரி வயலட் கலரில் வரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஸ்ப்ரே பண்ண வேண்டியது தான். நம்ம கோழிகள் பயன்படுத்துகிற எல்லா இடத்துலையும் அடிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.